தாவேக்காவை கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்னவா இருந்தது? திமுகவால நான் நிறைய பாதிப்பு அடைஞ்சது. உங்ககிட்ட உண்மை இல்ல, உங்களை சார்ந்தவங்க அத்தனை பேருமே திருடனுங்களா இருக்காங்க. என் அப்பன் ஈசன் மேல சத்தியம் பண்ணி சொல்வேன், என் மகன் விஜய்க்காக இல்ல, அவனுடைய நேர்மைக்காக, உண்மைக்காக, உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைக்காக தான் பேசுவேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்கள் பத்தி ஒரு சில விமர்சனங்கள் வைக்கிறாரு. அவன் புத்தி அவனை விட்டு எங்க போகும்? நீ நல்லவனா இருந்தனாக்கா உனக்கு நல்ல புத்தி வரும்டா. இப்படியே கூட போடுங்க, நான் கவலைப்படாத ஆளு. காசு கொடுத்து வர்றது இல்ல, பாப்போம் நெஞ்சுக்குள்ள இருந்து வரணும். ஆனா அது ஈஸியா கவர்ச்சின்ற வார்த்தையில சொல்லிட்டு போயிரு. வாய மூடுங்க, ஏதாவது சொல்லிட போறேன் அசிங்கமா. நீங்க கடவுளின் குழந்தை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் அவருக்கு அவர் ஒரு எதிர்பதில் உங்களுக்கு கொடுத்திருக்காருல்ல. இதே சீமான் என் கணவர் காலில் விழுந்து அப்பா நீட்டு சொல்லி நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கணும். வீடியோ போடும்போது சூப்பர்மா, நல்லா பேசுனீங்கம்மா, என் மனசு சொல்றது அப்படி சொன்னீங்கம்மான்னு சொல்லி. ஆனா இன்னொரு பக்கத்துல நிறைய விமர்சனங்களும் நீங்க சந்திச்சிருப்பீங்களா? ஒன்னே ஒண்ணு சொல்லட்டா, எல்லாருமே பிடிச்சிருமா? தேவா போ பேசாத ஆள் கிடையாது. நான் அதுல அதை இப்படி கூட எடுத்துக்க மாட்டேன். நல்ல ஆட்சி தம்பி, உன்னதமான ஆட்சி. என் மகன் போல நான் நேசிக்கிறேன் விஜய. என்ன மாதிரி உள்ள இந்த தமிழ்நாட்டுல உள்ளவங்க அத்தனை பேருமே விஜய நேசிக்கிறாங்க. இல்லைன்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க பாப்போம். அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் சாமின்னு கும்பிடுற தாய்மார்கள் எத்தனை பேர்? இந்த தமிழ்நாட்டுக்கே இன்னைக்கு விஜய் தான் தலைமகன். இன்னைக்கு சொல்றேன், என் 3 பிள்ளைங்க கூட எனக்கு அப்புறம், என் மகன் விஜய் அவன் நல்லா இருக்கணும். ஒவ்வொருத்தனுக்கு இனிமே தான் இருக்க ஆட்டம். நான் ரோட்ல போகும்போது செருப்பை கூட விட்டாடி நான் வாங்கிடுவேன். ஆனா நீங்க வீடியோ போடுறது டெய்லி நான் போட்டுட்டே இருப்பேன், நான் நிப்பாட்ட மாட்டேன். ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்காங்க. அது நம்மளோட முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பெண்கள் சக்தி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு இவங்க ஒரே ஆளே போதும். அந்த அளவுக்கு நிறைய வீடியோஸ் சிஎம்ஐ வாழ்த்தியும் சிஎம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்க நம்ம புஷ்பலதா அம்மா தான் இன்னைக்கு நம்ம கூட இருந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் மகனே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. இந்த அரசியல் பயணம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சது? அதாவது தாவேக்கா வந்ததற்கு அப்புறம் ஆரம்பிச்ச அரசியல் பயணமா, இல்லை ஆரம்ப கட்டத்திலேருந்தே உங்களுக்குள்ள அந்த அரசியல் பயணம் இருந்ததா? ஐயா, ரொம்ப தேசப்பற்றுள்ள ஆள் நான். 2வது, என் குடும்பமே ரொம்ப தேசப்பற்று உள்ள குடும்பம். எங்கள் அப்பா மிலிட்ரியில் போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி பீரியடில் எங்கள் அப்பா முக்கியமான தந்தி இலாக்காவில் இருந்தாங்க. எங்கள் அப்பாவுடைய இதுதான் அந்த தேசப்பற்று. அவங்க அப்பாலாம் ரொம்ப தேசப்பற்று. எனக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த தேசப்பற்றுலாம் சொல்லி கொடுத்து என்னை வளர்த்தது எங்கள் அப்பா தான். இப்படி தான் இருக்கணும், இவங்க யார் தெரியுமா தெரியாது அந்த வயசில். ஒவ்வொன்றா ஒவ்வொரு நேரமாக என்ன 15 வருஷம் வாழ்க்கை தான் எங்கள் அப்பா கூட. முழுசாக இருந்திருந்தால் ஓரளவுக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கணும், என்னவோ தெரியல. அந்த அவங்க கொடுத்த உணவும் அவங்க கொடுத்த ரத்தம் தான் இந்த தேசப்பற்று, அதுதான். ஆனால் அதுக்கப்புறம் அரசியல் பயணம்னா எங்கள் வீட்டுக்காரங்க நல்ல அரசியல் தெரிஞ்சவங்க. எங்கள் வீட்டுக்காரங்க சரியான அறிவாளி. கட்சி சார்ந்த ஆள் தானா? ஆமாம், திமுகனாக்கா அவங்களுக்கு உயிர். என் கணவருக்கு ஏன்னா எழுத்தாளர், கலைஞர் ரொம்ப நேசிக்கக்கூடியவர் என் கணவர். ஆனால் அதில் ஏன் பயணம் பண்ணலைன்னா, அதில் நடக்கிற தப்புக்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க பிடிக்கலடி, அதிலே கூட எங்கள் வீட்டுக்காரங்க பயணம் பண்ணியிருக்கலாம். கலைஞர்னா உயிர் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு. ஏன்னா என் கணவர் போட்ட புத்தகம் அரசாங்கம் எடுத்துக்கிடுச்சு. காவலை கீதங்கள்னு சொல்லிட்டு கலைஞர் இருக்கும்போது அவருனாக்கா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு கலைஞர்னால் ரொம்ப பற்று. ஆனால் அங்கே நடக்கிற சில தவறுகள்லாம் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்காது. இல்லைனாக்கா அந்த கட்சியை சார்ந்தே பயணம் பண்ணியிருப்பாங்க. நல்லது கெட்டதுன்னு இருக்குல்ல. இந்த தாவேக்காவை கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்னவா இருந்தது? நிறைய பாதிப்புகள், கொஞ்சம் நெஞ்சம் பாதிப்புகள் கிடையாது. உண்மை இல்லாத விஷயங்கள் நிறைய அதில் நடக்குது, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நான் சந்தித்த வரைக்கும் நிறைய மக்கள் கண்ணீர் வடிச்சிருக்காங்க, அதையும் பார்த்துருக்கேன். அந்த கண்ணீர் வடித்ததில் நானும் ஒரு ஆள். இன்றைக்கி இந்த தாவேக்கா, நான் இந்த கட்சின்ட்டு நான் பேச வரல. இந்த தாவேக்காவில் இன்றைக்கி நான் ஒரு பதிவு பண்ணோன்னு என்னை கூப்பிட நீங்கள் வந்துட்டீங்கல்ல. எத்தனை பதிவுகள் நான் போட்டிருப்பேன் தெரியுங்க. திமுக இருக்கும்போது ஒரு பதிவுக்கு ஏன்னு கேட்க ஒரு ஆள் இல்லையே. ஏன்? இது நல்ல ஆட்சி தம்பி, உன்னதமான ஆட்சி. நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என் மகன் போல நான் நேசிக்கிறேன்.
விஜய. நடிகர் இது எல்லாமே அப்பாற்பட்டது. நீங்கள் இன்னைக்கு நல்லது செஞ்சாலும் நான் உங்களையே நேசிப்பேன். நான் தாய்மை. என் மகன் ஆட்சி நேர்மையான ஆட்சி, உண்மையான ஆட்சி. என்ன மாதிரி உள்ள இந்த தமிழ்நாட்டில் உள்ளவங்க அத்தனை பேருமே விஜயை நேசிக்கிறாங்க. இல்லைன்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். நான் மாத்திரம் நேசிக்கலையா? நான் மாத்திரம் நேசிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. எனக்கு இன்னைக்கு முகநூல் இருக்கு, என்னால் பேச தெரியுது, அதனால நான் விஜய் நான் என் மகனேங்கிறேன். இந்த முகநூல் அறியாமல், இந்த பேச தெரியாமல், அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் சாமின்னு கும்பிட்ற தாய்மார்கள் எத்தனை பேர் இந்த தமிழ்நாட்டுக்கே இன்னைக்கு விஜய் தான் தலைமகன். இது எல்லாரனாலையும் சத்தியம் பண்ண முடியும். உண்மையா நான் பொய் பேச வரலையா இந்த இடத்துல? நான் உங்களையும் என் மகனை தான் நான் உண்டா இல்லையா? கண்டிப்பா. அப்போ விஜயை ஏன் நேசிக்க மாட்டேன்? ஐயா நானும் நிறைய பாதிப்படைஞ்சிட்டேன். எதில்? திமுகவால் நான் நிறைய அடைஞ்சாச்சு. என்னுடைய வீடு திமுக கட்சியை சார்ந்தவங்க. என் வீட்டுக்கார் எழுத்தாளர் நல்லா தெரியும். என்னுடைய சொத்து பறி போனது. என் மகனுடைய 2 படக்கதை திமுகவனால் தான். அவனை அழைச்சி நீங்கள் கேட்டிங்கனாக்கா அவன் சொல்லுவான் வண்டி வண்டியா. நான் வந்து ஒட்டு மொத்தமாக ஒருத்தர் பேரில் நம்ம குத்தகம் சாட்டப்படாதுன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக அடக்கி வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். 2வது, என் குடும்பத்து பணம் கடைசியில் அபகரிச்சிட்டாங்க. யாரும் சொல்லி போய் பார்த்தாக்கா அந்த கூட்டம் திமுகவை சேர்ந்த கூட்டம். கார், என்னுடைய 5 கார், 1 கார் 2 கார் இல்லை, ஷூட்டிங்காக நாங்கள் வச்சுருந்தோம் கார்கள். 5 காரும் எங்கே பறி போச்சுன்னாக்கா, ஐயா ஒவ்வொரு குற்றமும் யாருன்னு போய் கண்டுபிடிக்க போகும்போது கடைசியில் அது யாருன்ட்டு உள்ள நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது திமுக. நான் எதிரி இல்லையா திமுகவுக்கு? நான் எதிரி இல்லை. என்ன இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் சத்தியத்தை பேசுறவ. நான் எதிரியே கிடையாது திமுகவுக்கு. ஆனால் எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? உங்ககிட்ட உண்மை இல்லை. உங்களை சார்ந்தவங்க அத்தனை பேருமே திருடனுங்களா இருக்கானுங்க. இந்த தாவியக்கா கட்சி சத்தியபிரமாணமா சொல்றேன், மக்கள் எல்லாருமா சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தாக்கா பழைய சுதந்திரம் கிடைச்சது பாருங்க, அதுக்கு நிகரா ஜனங்க எல்லாமே ஒட்டு மொத்தமா ஐக்கியமா இருக்கும். நான் விஜய்க்காக நான் பேச வரல. என் அப்பன் ஈசன் மேல சத்தியம் பண்ணி சொல்வேன், என் மகன் விஜய்க்காக இல்லை, அவனுடைய நேர்மைக்காக, உண்மைக்காக. தம்பி நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன்னு நினைக்காதீங்க தம்பி. என் பிள்ளை சத்தியவான், என் மகனா நான் ஏத்துக்கிட்டேன்யா. ஆனா இப்போ நீங்க விஜய் அவர்களை மகன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறீங்க. முதல்ல அந்த காவேரில இருந்து தண்ணி வருதுன்னு சொல்லி வீடியோ போடும்போது ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. நிறைய சொன்னாங்க, அம்மா சூப்பர்மா, நல்லா பேசுனீங்கம்மா, என் மனசு உள்ளதை அப்படியே சொன்னீங்கம்மான்னு சொல்லி. ஆனா இன்னொரு பக்கத்துல இருந்து நிறைய விமர்சனங்களும் நீங்க சந்திச்சிருப்பீங்களே அந்த டைம்ல. நிறைய பேர் நிறைய திட்டுனாங்க, கமெண்ட்ல நிறைய பேசுனாங்க. ஒண்ணே ஒன்று சொல்லட்டா, எல்லாருக்குமே எல்லாருமே பிடிச்சிருமா? கண்டிப்பா கிடையாது. இந்த சீட்ல நீங்க எத்தனை பேர்த்த நீங்க உட்கார வச்சு பேட்டி எடுத்திருப்பீங்க? உங்க மனசுல நான் அம்மா மாதிரி நிக்கிறேனா இல்லையா? கண்டிப்பா. பேட்டி எடுக்கிற மாதிரி உங்க மனசுல தோணுதா? இல்ல. உங்க அம்மாவுக்கு நிகரா உங்களால மறக்க முடியாது என்ன. நீ படுத்து தூங்கும் போது கூட நீன்னு சொல்றேன்னு நினைக்காதையா. எனக்கு நான் என் பாசம் அப்படித்தான். நான் விஜயே நான் நீன்னு தான் எனக்கு வாயில வரும். நான் ஓப்பனா நான் சொல்றேன், நீனே சில நேரங்களில் படுத்து தூங்கும் போது என் முகம் உன் கண்ணுக்கு உள்ள வரும். இப்படி ஒரு அம்மா இருக்கான்னுட்டு நினைப்பேன். பேசுறவங்க பேசிட்டு போறாங்க. அந்த டைம்ல எல்லாமே பேசுவாங்கய்யா. தேவா போ பேசாத ஆள் கிடையாது. நான் எல்லாம் அதுல அதை எப்படி இப்படி கூட எடுத்துக்க மாட்டேன். கமெண்ட்ல சொல்லுவாங்களா இல்ல மெசேஜ் பண்ணாங்க? டைரக்டா மெசேஜ் தான். புகழ்றவங்க புகழ்வாங்க, புரியுதுங்களா? நான் புகழ்றதுக்கும் மயங்க மாட்டேன். நீ திட்டுன்ட்டு நான் உட்காந்து ஆள்றது ஆளும் கிடையாது. ரெண்டுத்தையும் சமமா பார்த்தோம். ஆனா அது ஒரு விஷயங்கள் தோன்றும்ல, என்னன்னா இப்ப இருக்க ஜெனரேஷன் எல்லா இளைஞர்களுமே அடுத்து தமிழ்நாட்டை வழிநடத்த போறது இளைஞர்கள் தான். இளைஞர்கள் கையில தான் அடுத்த தமிழ்நாடு இருக்கு. அப்படின்றப்போ அந்த இளைஞர்களே ஒரு தாய் வயதில் ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி திட்டுறது, இல்லை நீங்க வந்து பேசாதீங்கன்னு சொல்லலாம், இல்லை அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை கடந்து போயிடலாம். ஆனா ஒரு உரிமையிலையோ நீங்க சொல்ற மாதிரி இந்த அந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்றது, அது ஒரு இளைஞர்கள் யூஸ் பண்றதுன்றதை எப்படி பாக்குறீங்க? இந்த இப்போ ஒரு நிமிஷங்கய்யா. நல்ல தாய் வயிற்றுல பிறந்தவங்க இந்த மாதிரி எழுத மாட்டாங்க. எல்லாமே ஃபேக் ஐடி. யாராவது தன்னுடைய புகைப்படத்தை போட்டு தன் பேர் போட்டு சொல்ல வர்றது. இப்போ நீங்களே எடுத்துக்கிடுங்களேன், உங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கும். என்னை திட்டுறதா இருந்தாக்கா உங்களுடைய ஐடியிலேருந்து நேரடியாக வந்து என்னை திட்டினீங்கன்னா நான் உங்களை மனுஷன்னு நினைப்பேன். ஒரு திருட்டு ஐடியில் நீ போயிட்டு நீ ஆம்பளைன்னு தெரியாது, பொம்பளைன்னு தெரியாது, கிழவன் தெரியாது, கிழவி தெரியாது, நீ முதல்ல மனுஷியான்னு கூட தெரியாது, உனக்குள்ளே 10 ஐடி நீ வச்சுருப்ப.
அந்த 10 ஐடியில் ஒரு ஐடியில் என்னை போட்டு நீ திட்டும் போது ஒன்று நான் மனுஷ ஜென்மமே நான் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு வேணாம். ஏதோ பேசுறியா பேசிட்டு போய் எத்தனை நாள் பேசுவேன். ஆனா உங்களை ஏதாவது ஒரு விஷயம் பாதிச்சிருக்கா? என்னடா இப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி? நான் தான் சொல்றேனையா, நாங்கள் தான் காதலிச்சு திருமணம் பண்ணி நாங்கள் வந்தவங்களாச்சே, 45 வருஷம் வாழ்ந்தவங்களாச்சே, எல்லாத்தையும் கடந்து நாங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம். அது வேற. அதுதான் என் பேசிக்கு. ஜாதி மதம் குலம் கோத்திரம் எல்லாத்தையும் கடந்து வந்தோமே. அந்த சிறு வயசுலயே எவ்வளோ மனவேதனைக்குள்ளாகி நாங்கள் தாண்டி வந்திருக்கோம்ல. அது 2வது, என் கணவர் எழுத்தாளர், கவிஞர். எவ்வளவு மனப்பக்குவத்தை எனக்கு கொடுத்துருப்பார். ஒரு சாதாரண ஒரு நபருக்கு நான் பொண்டாட்டியாக நான் வாழ்ந்துருந்தேன்னா ஐயையோ என்னை எழுதிட்டானேன்ட்டு நான் அழுறதுல அர்த்தம் இருக்குது. என் கணவர் அப்படியே கற்பனை உலகத்துக்கு போயிட்டு கற்பனை உலகத்துக்கு வருவாங்க. அப்படி தானே கவிஞரும் எழுத்தாளரும்? அப்படி தானே? அந்த மனுஷன் கூடயே நான் 45 வருஷம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேனே. அப்புறம் இந்த எழுத்தெல்லாம் சும்மா தானே எனக்கு. சரி, எழுத்தை விட்டுறலாம். அதாவது கமெண்ட்ஸ்லாம் வருது, அதெல்லாம் விட்டுறலாம். ஒரு மேடையில ஒரு தலைவர் அவர் நீங்க பேர் சொல்லி அதுதான் நான் சொல்ல, பேர் சொல்லுங்க, துணிஞ்சு சொல்லுங்க. நாம் தமிழர் பேசணும். என்ன பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள், அந்த கட்சியோட தலைவர், அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கடவுளின் குழந்தை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க. அப்ப அதுக்கு அவர் ஒரு எதிர்பதில் உங்களுக்கு கொடுத்திருக்காருல்ல, மேடையிலே பேசுறாரு. அதுவும் இப்ப நான் சொல்லட்டா, சகோதரன் சீமானுக்கு நான் யாருடைய மனைவினிட்டு அவர் தெரியாமையே அவர் பேசியிருக்கார். என் கணவர் 1 மணி நேரம் என் கணவர் காலை தொட்டு அப்பா ஆசீர்வாதம் வாங்கினவர் சீமான். ஆமா, என் கணவருடைய புகைப்படத்தை பார்த்தாருன்னா அவர் புரிஞ்சுக்கிடுவா போல. ஏன்னாக்கா என் கணவருடைய எழுத்துக்களும் என் கணவருடைய புத்தகமும், புரியுதுங்களா, எல்லாம் 1 மணி நேரமும் 2 மணி நேரமும் சீமான் வீட்டு அறைக்குள்ளேயே உணவு எல்லாரும் சாப்பிட்டு. நீங்களும் இருந்தீங்களா? நான் போல. நான் சப்போஸ் நான் போயிருந்தாக்கா எனக்கு அவர் பேசியிருந்திருக்க மாட்டார். நான் தான் சொல்றேன். நான் அதிகமா இன்னைக்கு என் பையன் பார்த்து இந்த மாதிரி ஃபோன் மேலே ஃபோன் வருதுமா, இங்கே போகணுன்னு, போய் தான் ஆகணுமாடான்னு நான் கேட்டேன். நான் இதுக்கெல்லாம் விளம்பரத்துக்கெல்லாம் ஆசைப்படாத நபர். அப்படின்னாக்கா காசு கொடுத்து தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக்கிட்டாங்களே எத்தனையோ பேர். நான் அந்த லிஸ்ட்டு கிடையாது. அப்பான்னு சொல்லி காலில் விழுந்து, இதே சீமான் என் சகோதரர், போடுங்க, இதை கட் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பா. என் சகோதரன் சீமான் அவர்கள் என் கணவர் காலில் விழுந்து அப்பானிட்டு சொல்லி நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கினவங்க. சீமான் சகோதரன் எனக்கு எதிரி கிடையாது. அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு, என் சகோதரர் தான். அவர் உங்களை யாருன்னே தெரியாம பேசியிருக்காரு. விமர்சனம் நிறைய பேர் தம்பி. இப்ப நான் இப்ப என்னுடைய முகநூலில் பதிவை பார்த்துட்டு தான் நீங்க என்ன அழைச்சிருக்கீங்க. இங்க வந்த பிறகு நான் சொன்ன பிறகுதான் அம்மா அப்படியாம்மாங்கிறீங்க. உண்டா இல்லையா? கண்டிப்பா. என்ன நான் சொன்ன பிறகுதான் உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி தான் சகோதரர் சீமான் கூட நான் யார் மனைவி யாருடைய அம்மான்னு தெரிஞ்சுக்கிட்டாருனாக்கா, ஒரு பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கை பேர் நான் சொல்ல விரும்பல, நான் விஜய் தம்பியை மனசார வாழ்த்துவேன். ஏன்னா எங்களை மாதிரி ஆளுங்க உண்மையாக வாழ்ந்தவங்க, நல்லா உண்மையாக வாழ்ந்தவப்பா. என்ன மாதிரி வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் ஆசீர்வாதம் அந்த பிள்ளைய போய் கடவுள் ப்ளஸ் பண்ணிகிட்டே இருப்பார். நான் எங்கே போனாலும் என் மகன் விஜய் நல்லா இருக்கணும். இன்றைக்கி அவன் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதையா. இன்றைக்கி அவனுடைய பேச்சு யார் யாருக்கு புரியலையோ அத்தனை பேருக்கும் நாளைக்கு என் மகனுடைய பேச்சு புரியணும். அவன் நாட்டை காப்பாற்ற வந்திருக்கான், வாழ வைக்க வந்திருக்கான். என் தம்பி பல கோடி சம்பாதிக்கிற பையன் எதுக்கு தம்பி இந்த ஏச்சுக்கும் பேச்சுக்கும் வரணும்? நீ வருவியா? இவ்வளோ பேர், இவ்வளோ புகழ், தாய்க்கு ஒரே ஒரு பையன், வேறு யாரும் கூட பிறந்தவங்க இல்லை. நல்லா சிந்திச்சு பாரு ஒரு நிமிஷம். கேரவனில் படுத்து தூங்கிட்டு ஜாலியாக இறங்கி நடிச்சிட்டு, ஏன்னா நான் கண் கொண்டு பார்த்தவா, பார்க்காத ஆளாக இருந்திருந்தா கூட பரவாயில்ல. ஆமாம், விஜய் கூடயே நான் 4 நாள் நடிச்சிருக்கேன். 1 நாள் 2 நாள் இல்லை, 4 நாள். அந்த பிள்ளைக்கு இருக்கிற மரியாதை மதிப்பு அப்படி தாங்கன்னு தாங்குவாங்கய்யா. எம்ஜிஆர் அந்த நாளில் அப்படி பண்ணுவாங்க. அதே மாதிரி விஜய்க்கு அந்த பிள்ளை ஏன்யா இன்னைக்கு கண்டவங்ககிட்டையும் வாய் வார்த்தை வாங்கிக்கிட்டு பணம் இல்லைன்ட்டு வந்தா பிள்ளையா, இல்லை சொத்து இல்லைன்னு வந்தா பிள்ளையா, பேர் இல்லைன்னு வந்தா பிள்ளையா,
இல்லை உலகத்துக்கு என்ன யாருன்னே தெரியாமல் இருக்கானுங்க வந்தா போலியா? எதுக்காக வந்தா போல? அதாவது மக்களுக்கு, அதாவது பார்க்குறாரு இவ்வளோ தப்புகள் நடக்குது அப்படின்றப்போ, நம்ம மக்கள் வந்து இவ்வளோ நாள் நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, நம்ம மக்களுக்கு ஒரு ஆதரவாக ஒரு தலைவனாக போய் நிற்கலாம். அதான்யா தலைவன், என் பையன், தங்க மகன். இன்னைக்கு சொல்கிறேன், என் 3 பிள்ளைங்க கூட எனக்கு அப்புறம். என் மகன் விஜய் அவன் நல்லா இருக்கணும், பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டு வாழணும். என் மனசில் அப்படியே இடம் பிடிச்சிட்டாப்புல. என் பிள்ளை நேர்மையான ஆள், நீதியான ஆள். ஒவ்வொருத்தனுக்கும் இனிமே தான் இருக்க ஆட்டம். சரி, ஆனால் அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெண்கள் பற்றி ஒரு சில விமர்சனங்கள் வந்து வைக்கிறார். பெண்கள்னா, அதாவது பெண்கள்ன்ற தாண்டி த்ரிஷா அவர்கள் மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. ஆனால் அது பொதுவாக பெண் மேலே அப்படின்ற மாதிரி ஆகும்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பேசலாமா அப்படிங்கிற ஒரு கருத்து ஒன்று வருது. நீங்கள் ஒரு பெண் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கேட்குறேன். இன்னொரு விஷயம் வந்து வைக்கிறாரு, ரொம்ப ஒரு மாதிரி விமர்சனம் படுது. என்னன்னா, விஜய் அவர்கள் மேலே பெண்கள் ஓட்டு போடுறதுக்கான காரணம் விஜய் மேலே இருக்க கவர்ச்சியில் பெண்கள் எல்லாரும் போய் விழுந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எதிர்க்கட்சி தலைவர் வந்து வைக்கிறாரு. ஸோ இதை நீங்கள் ஒரு பெண் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவன் புத்தி அவனை விட்டு எங்கே போகும்? உதயநிதிக்கு சொல்கிறேன், நீ பால்டாயில் குடிச்சவன் தானே, நீ நல்லவனா இருந்தனாக்கா உனக்கு நல்ல புத்தி வரும்டா. என் புள்ள வயசு தான் உதயநிதி கூட. நான் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, பிடிக்கலன்னு சொல்லிட்டு பேச வரல. நான் நல்லவளாக இருக்க போய் தான் என் வாயிலிருந்து நல்லதாக வருது. இதே நான் ஒரு சில்பான்சியாக இருந்தேனாக்கா இந்நேரம் 10 நேரம் டச்சப் பண்ணிக்கிட்டு லிப்டிக் போட்டுக்கிட்டு சொல்லுங்கள் சார் சொல்லுவேனா இல்லையா? நான் நல்ல தாய், என் வாயிலிருந்து எது வருமோ அதுதான் வரும். நீ யார்? நீ யார்? நீ யோகியவானா? நான் இன்னைக்கு கேட்குறேன், நீ யோகியவானா? நீ பால்டாயில் குடிச்சிட்டு உன் அம்மா அப்பா காப்பாற்றினால தானே. நீ உன் மனசில் கை வச்சு நான் சுத்தமான ஆள், நான் நீதிமான் நீ சொல்லு. ஏய், நான் தம்பி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இப்படியே கூட போடுங்க, நான் கவலைப்படாத ஆள். மக்கள் எல்லாமே சகோதர சகோதரிகளாக நினச்சிட்டு இருக்காங்க. கூட பிறந்ததான் அண்ணன் தம்பியா? அத்தனை பிள்ளைங்களும் அண்ணாங்கிற வார்த்தை கிடையாது. ஒவ்வொரு இடத்துல போகும்போது, அம்மா நீங்கள் தான் நல்லா பேசுகிறீங்களம்மா, எங்கள் அண்ணனுக்கு தெரியப்படுத்துங்கம்மா. டேய், உன்னை யாராவது அந்த மாதிரி சொல்கிறாங்களா? உங்ககிட்ட நெருங்குறாங்களா? கவர்ச்சி என்னடா வேண்டி கிடக்குது? கவர்ச்சி மனசில் இடம் முடி. நான் நடித்தேன் வேட்டைக்காரன்ல, 10 வயசு பையன்யா ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டான் விஜயை பார்க்கணுன்னுட்டு. ஆம்பளை பிள்ளைங்க திகச்சு போய் நின்றுட்டேன், இப்படியும் இடம் முடிப்பாங்களான்னுட்டு. விஜயை விடலை, போலீஸ் அவ்வளோ பந்தோபஸ்து. அம்பத்தூரில் கல்யாண மண்டபத்தில் விஜய் நடிச்சிட்டு இருக்கா போல. விஜய் வந்தாக்கா ஜனம் விடாது. அந்த பட்டு வேட்டி பட்டு சட்டை மாதிரி போட்டுட்டு நடிப்பு. சத்தியம் ஐயா, நான் பொய் பேச மாட்டேன்யா, நான் ஈஸ்வனை கும்பிடுறவா. நான் பொய் பேசினா அழிஞ்சு போயிடுவேன். உள்ளே நடிச்சிட்டு இருக்கா போல. எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. ஒரு 10 வயசு பையன் தான் ஐயா. நானும் விஜய் கூடியே நின்றுட்டு, நீ நானும் கூட தூரமாக இருக்கும், விஜய் பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கா போல. அந்த பையன் ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை சொல்லக்கூடாது, நாளைக்கு எல்லாருக்குமே அது வந்து ப்ளஸ் மாதிரி ஆயிரும். தாங்க முடியல விஜயால், எல்லாத்தையும் பிச்சுட்டு ஓடி வந்து அந்த பையனை அப்படியே தூக்கிட்டா போல. யார் மனசுல நிற்பா போல? காசு கொடுத்து வர்றதில்லை பாசம், நெஞ்சுக்குள்ளே இருந்து வரணும். புரியுதா? இந்த நெஞ்சுக்குள்ளே இருந்து வர்ற பாசம்தான் அத்தனை மனசையும் சம்பாதிச்சு வச்சிருக்கா போல விஜய். சத்தியம் பண்ணி சொல்வேன். ஆனா அது வந்து ஈஸியா கவர்ச்சின்ற வார்த்தையில வந்து சொல்லிட்டு போயிரு. வாய மூடுங்க, ஏதாவது சொல்லிட போற அசிங்கமா. நீ உன் புத்தியை கொண்டுட்டு போய் எல்லார் மேலேயும் பார்க்காத, மரியாதை கட்டு போயிடும். நீ தம்பி, உங்களை சொல்றேன்னு நினைக்காதீங்க தம்பி, எனக்கு அவ்வளோ கோவம் வருது எனக்கு. ஏய், நீங்க அப்படிப்பட்ட ஆளுங்க தானே ஐயா? எனக்கு வரலாறுலாம் தெரியாதுன்னு நினச்சி என் வாயை கலர வச்சுட்டாக்கா அப்புறம் உன் அப்பா யாரும் உன் தாத்தா யாரும் எல்லாம் வண்டவாளம் தண்டவாளம் வந்துடும். அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சிட்டேனாக்கா கட்சிக்காரி மாதிரி ஆயிரும். உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இவ்வளவு நாள் வந்துட்டு இருந்திருக்கும்ல, நீங்க விஜய் அவர்களை ஆதரிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க யாரு, இவங்களுக்கு நம்ம ஏன் கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த ஆட்களா, விஜய் அவர்களை ஆதரிச்சதுக்கு அப்புறம் வீடியோஸ் எல்லாமே 2 மில்லியன் 3 மில்லியன் போகுது. அதுக்கு நெகட்டிவா ஒரு செட் ஆஃப் ஆட்கள் வந்து கமெண்ட் பண்றாங்களே, அவங்களுக்கு நீங்க ஒரு பதில் கொடுக்கணும். எனக்கு நெகட்டிவா பேசுற நீங்க எல்லாம் யாரு அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு பதில் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? இனி வரப்போறும் காலகட்டத்துல விஜய் அவர்களோட ஆதரவு உங்ககிட்ட இருந்து எப்படி இருக்கும்? கடைசியா இது மட்டும், நான் முழுக்க என் மகன் விஜய்க்காக தான். நேர்மையா யார் யார் இருக்காங்களோ, விஜயின்னுட்டு நான் சொல்ல வரல, விஜய் மாதிரியே
எல்லாருமே திருந்துங்க. விஜய் மாதிரியே எதுக்கும் ஆசைப்படாமல் இருங்க. விஜய் மாதிரியே எவன் எவன் கள்ளத்தனம் பண்ணுறானோ அத்தனை பேத்துக்கும் சம்முட்டி அடிக்கிறார்கள. என்ன எவன் திருடனோ அத்தனை பேரையும் ஒரு வார்த்தையாவது, நானாவது இவ்வளோ வார்த்தை பேசிட்டேன்யா, என் பிள்ளை பேசுதா வாய் திறந்து? டிஃபின் பாக்ஸில் சாப்பாடு கட்டிக்கிட்டு 9 மணிக்கு எவையா வந்தா? நீ ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா? நீ படித்தவன் தானே, பாப்போன்னு பேசுகிறேன்னு நினைக்காதியா. என் மகன் தான் நீயும். யாருன்னா வந்திருக்காங்களா? என் மகன் உங்கள் எல்லார் எதிர்க்கையுமே அந்த சீட்லேயே உட்காந்துக்கிட்டு வாய் பேச்சு பேசுகிற போலியா? நீங்கள் கத்துறீங்க, ஆ ஆ ஆ நான் கத்துற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. என் பிள்ளை வாய் திறந்து எதுனா பேசுதா? யார் யார் என்ன பேசுகிறீங்களா எல்லாம் நோட் பண்ணுது, மைண்டில் வச்சுக்கிடுது. ஆனால் நீங்கள் வீடியோ போடுறது டெய்லி நான் போட்டுகிட்டே இருப்பேன். நான் நிப்பாட்ட மாட்டேன். இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் என் மகனுக்காக தான் ஆதரவு. புரியுதா? எனக்கு எவன் திட்டினாலும் எனக்கு அது சொல்லிட்டேன், இதுக்கு சமம்னு சொல்லிட்டேன்ல. நீ என்ன வேணாலும் பேசிக்க, நான் ரோட்டில் போகும்போது செருப்பை கூட விட்டாடி நான் வாங்கிடுவேன். ஆனால் இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைக்காக தான் பேசுவேன். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். என் பிள்ளைக்காக தான் நான். என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்ககிட்ட நேர்மை இருக்குது, உண்மை இருக்குது. தமிழ்நாட்டு ஜனங்க எல்லாம் வாழும். என்ன மாதிரி தாய் மாருங்க வந்து அப்பாடாங்கிறோம். நான் பெற்று எடுக்காத மகன், என் தங்க மகன் விஜய்க்காக தான் இந்த உயிர். அப்படியே என் உயிர் போனால் கூட என் மகனுக்காக என் உயிர் போனால் அதோட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. நன்றி, வணக்கம். நன்றிம்மா.